ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 4 2025 எக்ஸாம் கன்ஃபார்மாக வருங்க. அதில் மாற்றமே இல்லை. ஓகேங்களா? ஜூன், ஜூலை எல்லாம் ஆகஸ்ட், இந்த 3 மாதங்களில் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். இப்போலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்களா கூட என்ன நாள் இருக்குது, இந்த வருஷத்தில் ஒரு 3 மாதம். ஓகேங்களா? இது 9வது மாதம் இல்லைங்களா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், தென் அதில் ஒரு 6 மாதம், கிட்டத்தட்ட 9 மாதங்கள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. கண்டிப்பாக இந்த நாட்கள் என்ன சீக்கிரமாக ஓடி போயிடும். நமக்கு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 6 மந்த்தாவது தேவைப்படும். என்ன பண்ணுறதுக்கு? படிக்கிறது ப்ளஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் புதுசாக படிக்கிறவங்க குரூப் 4க்கு ஒரு நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் நாட்கள் அதிகம் இருக்குது, இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரலை அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. இந்த இயர் எண்டு டிசம்பர், ஓகேங்களா? நவம்பர், டிசம்பர் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க? ஆனுவல் பிளானர் விடுவாங்க. அதில் டென்டேட்டிவ் ஒரு எத்தனை எக்ஸாம் வரப்போகுது அடுத்த வருஷம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எத்தனை எக்ஸாம் வரப்போகுது எல்லா டீட்டெயிலுமே அது கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு சிலர்லாம் ஆனுவல் பிளானர் வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. சப்போஸ் ஆனுவல் பிளானர் கொடுத்து ஒரு 3 மந்த் இல்லைன்னா ஒரு 5 மந்த்துக்குள்ளே எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளால் கவர் பண்ண முடியுமானும் நம்ம பார்த்துக்கலாம். கவர் பண்ண முடியாது இல்லை, ஆனால் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு நல்ல மார்க் எடுத்து ஜாப்க்கு போக முடியுமான்றது ஒரு டவுட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக படிக்கிறீங்கன்னா மினிமம் ஒரு 9 மந்த்தாவது நல்லா ஒரு 180+ எடுக்கிறதுக்கு நல்லா டைம் வேணும். ஓகேங்களா? ஒரு 3 மந்த் ஒரு தமிழ் ப்ளஸ் மேக்ஸுக்கும் ஒரு 3 மந்த் ஜிகேக்குமே தேவைப்படும். ஓகேங்களா? இதில் நம்ம சைட் பை சைடாக என்ன பண்ணுவோம், நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே வரோம். நம்ம படிச்சுட்டே தமிழை தூரம் தூக்கி வைக்கக்கூடாது, தென் மேக்ஸையும் தூக்கி வைக்கக்கூடாது. தமிழ் படிச்சுட்டே என்ன பண்ணோம், நம்ம படிக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே வரணும். இப்போ 6th முடிக்கிறீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், 6 முடித்த உடனே யூடியூப்பில் யாரெல்லாம் 6 சம்மந்தப்படுது டெஸ்ட் வச்சுருக்காங்களோ, இல்லை நீங்கள் ஒரு அகாடமியில் சேர்றீங்களோ, அங்கே எதனா கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே வரணும். நீங்கள் மினிமம் எக்ஸாம்குள்ளே என்ன பண்ணணும், தமிழ் நிறைய முறை ரிவிஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் சிலபஸ் கேட்டிருந்தீங்க, இது பிகினர்ஸ்க்கு. ஓகேங்களா? டிஎன்பிசி பற்றி எனக்கு நல்லாவே தெரியுன்றவங்க ஓகே, நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். புதுசாக வரவங்க, எனக்கு எங்கள் சிலபஸ் டவுன்லோட் பண்ணணும், எனக்கு என்ன சிலபஸ்னே தெரியாதுன்றவங்களுக்கு இந்த வீடியோ. அதுக்கப்புறமா எப்படி நாம் பிளான் பண்ணி படிக்கிறது. ஓகேங்களா? ஒரு 9 மந்த்து தான் இருக்குது. இந்த 9 மந்த்துக்குள்ளே தமிழ், ஜிகே, மேக்ஸ் எப்படி கவர் பண்ணி ஒரு 180+க்குள்ளே நம்ம எப்படி மார்க் எடுக்கிறது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சிலபஸ் தெரியும், ஓகே, ஆனால் எனக்கு பிளான் பண்ணி படிக்க தெரியல அப்படின்றவங்களும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது என்னன்னு நேற்றே சொல்லியிருப்பேன் நான். நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, டிஎன்பிசி குரூப் 4 பற்றின ஃபுல் டீட்டெயில் இது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட் ஏ என்ன வரும்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 கொஷின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு 150 மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா 75 கொஷின். அடுத்து ஆப்டிடியூட் 25 கொஷின். இது ரெண்டும் சேர்த்து 150 மார்க்ஸ். மொத்தமாக 300 மார்க்ஸ், 200 கொஷின். 3 ஹவர்ஸ் தான் நமக்கு டைம் தருவாங்க. இதில் அடுத்து பாருங்கள், நமக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. பொது தமிழ், அதுக்கப்புறம் ஜிகே, அப்புறம் மேக்ஸ், ஆப்டிடியூட் எல்லாத்துக்குமே நம்ம வெப்சைட்லேயே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம சிலபஸ் தான் இருக்கே, நம்ம ஏன் 6th to 12th தமிழ் படிக்கிறோம், ஸ்கூல் புக்ஸ் ஜிகேலாம் படிக்கிறீங்கன்னு கேட்கலாம். இதெல்லாம் டிஎன்பிசி குரூப் 4ல் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே 6th to 10th வரைக்கக்கூடிய தமிழில் ஒரு 95+ கவர் ஆகும். ஓகே, 90% தமிழ் கவர் ஆகும். சிறப்பு தமிழில் ஒரு 10% கவர் ஆகும். ஜிகேவும் அது போல தான். இவங்க கொடுத்துருக்கிற டாபிக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகிறதுனால தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். தனித்தனியாக தேடி படிக்காமல் நம்ம ஸ்கூல் புக்ஸ் ரெஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா தமிழுக்கு பகுதி ஆ இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே புக்கிலே வரும் நமக்கு. ஓகேங்களா? 6th to 10th இருக்கிற இலக்கணத்திலே நமக்கு இந்த சிலபஸ் கவர் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 21 டாபிக் இருக்கும். எப்பவுமே இதை தவிர்த்து அவங்க இலக்கணத்தில் குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ குரூப் 2Aலேயோ கொஷின் கேட்டதே கிடையாது. ஓகேங்களா? இதில் இருக்கிற டாபிக் சம்மந்தமாக தான் எப்பவுமே நமக்கு கொஷின் வரும். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 டாபிக் இருக்குது. இதில் மட்டுமே ஒரு 35+, இலக்கணத்தில் 35 இருந்து
40 கொஷின் வரைக்குமே என்ன பண்ணுறாங்க, இலக்கணத்தில் கேட்குறாங்க மினிமம். மீதி இருக்கிற கொஷின் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இலக்கியத்திலையும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுலேயும் வந்து கொஷின் கேட்குறாங்க. அடுத்து இலக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அறநூல்கள், அடுத்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம், ராவண காப்பியம், புறநானூறு, அகநானூறு. அதாவது என்னென்னா 14 மேற்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா திருக்குறள்லாம் அது சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் அறநூல்கள். மீதி வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை 10 பாட்டு நூல், அது வந்து 14 மேற்கணக்கு நூல். இதில் ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் ஒன்றும் 14 கீழ்கணக்கு நூல்களில் கவர் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம், ராவண காவியம், இது போல் சிலபஸ்லாம் வந்து கவர் ஆகும். இது வந்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை, ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கனாவே அதில் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம். இது நூல்கள் சம்மந்தப்பட்டது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இலக்கணம் சம்மந்தப்பட்டது, ரெண்டாவது நூல்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், மூணாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பகுதி வந்து பார்த்திங்கன்னா கவிஞர்கள் அவங்க பண்ண தொண்டுகள். இதுதான் வந்து பகுதி யாரெல்லாம் பார்த்திங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, இதில் இருக்கிறவங்க பற்றின விஷயம் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதை நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கிட்டாவே போதும். இந்த டாபிக் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த சிலபஸ் நம்மக்கிட்ட கையில் இருக்கணும் தமிழ் படிக்கிறதுக்கு. தென் இந்த சிலபஸ் ஜிகேக்கும் நம்ம வச்சுக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அடுத்து தமிழில் கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழ் வந்து கம்பல்சரி ஆகிடுச்சு. ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் 4ல் கிடையாது. ஓகேங்களா. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜிகே மட்டும் இங்கிலீஷ்லேயும் வரும் கொஷின், தமிழ்லேயும் வரும். புதுசாக தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. இதில் பாருங்கள் ஜிகே. ஓகேங்களா. இதுவும் வந்து 10ஆம் வகுப்பு தரம்தான். பொது அறிவியல், சயின்ஸு, நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ், புவியியல், ஜியாகிரஃபி, அடுத்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் வரும். ஓகேங்களா. ஐஎன்எம், அதுக்கப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்திய தேசிய இயக்கம் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 8 and 9. யூனிட் 8 and 9னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல். அதாவது இது எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள், தமிழ்நாடு சம்மந்தப்பட்டதும், தமிழ் நூல்கள் சம்மந்தப்பட்டதும், தமிழ் முன்னோர்கள் சம்மந்தப்பட்டதும் தான் இருக்கும். யூனிட் 8 and 9 அதில் கவர் ஆகும். தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் பற்றி. அடுத்து 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸ். இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுருக்குதல், பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் மீப்போவா, அதாவது எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அப்புறம் விகிதம், விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம், இதில் இருக்கிற டாபிக்ஸ் அல்லாமல் அதர் டாபிக்ஸ்லேயும் வந்து மேக்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. இது மட்டும் பார்த்துக்கிட்டாலும் போதாது. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து குரூப் 4 சிலபஸ். இது நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்கணும். இது பிரகாரம் தான் நம்ம படிக்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்க போகிறோம். நம்ம படித்தது எல்லாம் வந்து இந்த சிலபஸில் கவர் ஆகுதா, கவர் ஆகலையா, இதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபுல்லாக நம்ம படித்து முடிச்சிட்டோம், இனிமேல் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் படிச்சிருக்கீங்களா, இந்த சிலபஸ் ஓரியன்டாக படிச்சிருக்கீங்களா, புக்கில் கவர் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். புக்கில் கவர் ஆகாத ஒரு சில டாபிக்ஸும் என்ன இருக்கும், இதில் இருக்கும். கவர் ஆகாத டாபிக்ஸ் தனியாக நோட்ஸ் எடுத்தோ இல்லை ஜெராக்ஸ் போட்டோ நம்ம படிச்சுக்கலாம். இப்போ 11th 12th சிறப்பு தமிழ், அதுலேருந்து ஒரு சில கொஷின்லாம் கேட்குறாங்க. ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 6 to 10க்குள்ளேயே கொஷின் நிறைய வரும். எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஐஎன்எம், ஜியாகிரஃபி, பாலிட்டி நிறைய கொஷின் கவர் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்லாம் வந்து கேட்பாங்க. ஒரு சில பார்ட் மட்டும் சிலபஸில் கவர் ஆகும். அது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஜெராக்ஸ் போட்டுக்கணும். அதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நான் அப்புறம் சொல்லுவேன் எதெல்லாம் முக்கியமான பாடங்கள்னு சொல்லிவிட்டு. அதுக்கடுத்து பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதுதான் வந்து அடுத்து சொல்ல போகிறேன். இந்த சிலபஸ் வந்து நம்ம கையில் கன்ஃபார்மாக இருக்கணும். நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சுக்கோங்க. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் 2015 நம்ம எப்படி பிளான் பண்ணி படிக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு தான் நான் அப்போ வந்து இதை சொல்ல போகிறேன். சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இதுதான் வந்து சிலபஸ். இதில் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஷினும், மேக்ஸில் 25 கொஷினும், ஜிகேயில் 75 கொஷினும் வரும். அதாவது ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இதை வந்து நம்ம எப்படி டார்கெட் பண்ணி படிக்கிறது. ஓகேங்களா. எப்படி டார்கெட் பண்ணோம், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95+ எடுக்கணும், மேக்ஸில் ஒரு 20+ எடுக்கணும், ஜிகேயில் ஒரு 65+ எடுக்கணும். எடுத்திங்கன்னா
180 ப்ளஸ் கன்ஃபார்ம் நமக்கு ஜாப். ஓகேங்களா? இதில் வந்து கூட குறைய மார்க் இருந்தால் கூட நம்ம ஒரு 180 183 இல்லைனா 175 ப்ளஸ் தான் வரும். இதை நம்ம எய்மாக வச்சுக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம 90 ப்ளஸ், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 ப்ளஸ். இதில் வந்து நீங்கள் தவறாமல் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு டைமும் டெஸ்ட் போடும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும், 90 ப்ளஸ் தான் எடுக்கணும். இங்கே நீங்கள் 100க்கு 100 தமிழ் போட்டிங்கன்னா மட்டும்தான் அங்கே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு உங்களால் 95 ப்ளஸ் எடுக்கவே முடியும். அதுபோல் மேக்ஸுமே இங்கே 25 அவுட் ஆஃப் 25 பண்ணுங்க. 1 or 2 கொஷின்ஸ் கம்மியாக இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி கம்மியாக நம்ம போடுறோன்னா அடுத்த முறை நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க தான் பார்க்கணும். இங்கேயே நம்ம கம்மியாக போட்டோன்னா எக்ஸாம் ஹாலில் போயும் நமக்கு மார்க் கம்மியாக தான் ஆகும். இங்கேயே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 190 ப்ளஸ் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் கன்ஃபார்மாக உங்களால் 175 ப்ளஸ் எடுக்க முடியும். இங்கே நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு வைக்கும்பொழுது நீங்கள் ஒரு 190 ப்ளஸ் எடுத்தால் தான் எக்ஸாம் ஹாலில் ஒரு 180 ப்ளஸ்ஸாவது எடுப்பீங்க. இங்கே எடுக்கிற கொஷின்லேருந்து ஒரு 10லேருந்து 15 கழிச்சிங்கன்னா தான் உங்களோட ஃபைனல் மார்க்காக வந்து அமையும். ஓகேங்களா? இது வந்து டார்கெட்டாக வச்சுக்கணும். இப்போது குரூப் 4 தமிழ் சிலபஸ் என்ன சொன்னேன், இப்போ மேலே சொல்லிட்டேன். இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும், இதுதான் முக்கியமான சிலபஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தமிழே வந்து நம்ம எப்படி படிக்கிறது, ஓகேங்களா? அது ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? இந்த தமிழ் வந்து நம்ம எப்படி படிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புதுசாக வரீங்க, எனக்கு குரூப் 4 பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்றவங்க உங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், தமிழ் புக்கு 6th to 10th மினிமம் இருக்கணும். 12th வரைக்கும் கம்பல்சரி, மினிமம் நீங்கள் 6th to 10th புக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? சாரிங்க, இது 6th to 12th 6th to 12th வரைக்கும் புக் இருக்கணும். இதில் ஓல்டு புக்கும் வேணும், நியூ புக்கும் வேணும். ஓல்டு புக்கில் 6th to 10th வரைக்கும் இருந்தால் கூட போதும். ஓகேங்களா? நியூ புக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் வேணும். இப்போ நம்ம இதில் படிக்கிற மெத்தட் எப்படி, நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை, நான் எப்படி படிக்கிறது, புக்கே தான் யூஸ் பண்ணணுமா இல்லை ஒன்லைனர் யூஸ் பண்ணணுமா, இது போல் நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். ஓகேங்களா? முதல்ல நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கு 6th to 10th வரைக்கும் இருந்தால் கூட ஓகே தான். அதில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் கூட நம்ம தனியாக படிச்சுக்கலாம். முதல்ல ஸ்கூல் புக்ஸை நீங்கள் 1 or 2 டைம்ஸ் என்ன பண்ணணும், லைன் பை லைனாக படிக்கணும். உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இருக்குது, நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் வேலையாக செய்கிறீங்க, எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, எனக்கு எய்மே வந்து குரூப் 4 தான், குரூப் 2 2A தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் டைமாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்தே தாராளமாக படிக்கலாம். நீங்கள் வேறு யாரோ கொடுக்குற ஒன்லைனரோ இல்லை ஷார்ட் நோட்ஸோ யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் படித்து நீங்களே வந்து எடுக்கிற நோட்ஸ் உங்களுக்கு எழுதும்போது மெமரியில் வந்து நிற்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போது தமிழ் ஸ்கூல் புக்ஸு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து, நோட்டு பேனா எடுத்து நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதிக்கலாம். எழுதிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைனல் டைம் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். 3 டைம் முதல்ல புக்கை படித்து நோட்ஸ் எடுத்து நல்லா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கே தெரியும், பாடல் வரிகள் மட்டும் கூட புக்கில் பார்த்தா போதும், மற்ற நோட்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 1லேருந்து ஒரு 3 முறை நீங்கள் புக்கை நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களா அதை வச்சு படிச்சுக்கலாம். அதுதான் ஒன்லைனர். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஷார்ட் நோட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், இப்போ நான் ஸ்கூல் புக்ஸ் வந்து ஒரு 3 டைம்ஸ் படிச்சுட்டேன், அதுக்கப்புறம் ஒன்லைனரும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ரெஃபர் பண்ணணும், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் வரது உங்களுக்கே தெரியும். இப்போ குரூப் 4 சிலபஸ் PDF இது நம்ம புக்கு நல்லா படிச்சுட்டேன்பா, எனக்கு எல்லாமே தெரியும், அட்டை டு அட்டை தெரியும் அப்படின்றவங்க என்ன பண்ணணும், குரூப் 4 சிலபஸ் PDF-ஐ எடுத்துக்கிட்டோம். நாம் இதில் புக்கில் படிக்காத டாபிக் எதனா இருக்கா, நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணணும். அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணியோ அல்லது கூகுளில் சர்ச் பண்ணியோ இல்லை எதனா ஜெராக்ஸ் போட்டோ நீங்கள் அந்த மெட்டீரியல் கையில் வச்சுட்டு அதை நீங்கள் படித்து முடிச்சிடணும். ஓகேங்களா? இப்போ மினிமம் ஸ்கூல் புக்ஸு 3 டைம்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் எக்ஸாம் மஸ்ட் ரிவிஷன் அப் டு 5 டைம்ஸ். ஓகேங்களா? 5 முறையாவது நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஸ்கூல் புக்ஸை 3 டைம் படித்தது இல்லாமல் 5 முறையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழுக்கு 100க்கு ஒரு 95 ப்ளஸ் எடுக்க நீங்கள் என்ன பண்ணணும், எய்மாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து எப்படி மேடம், எப்படிம்மா நம்ம வந்து பிளான் போட்டு படிக்கிறது, எனக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ 2024 இருக்கோம், இப்போ நம்ம செப்டம்பர் மந்தில் இருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து இன்னும் என்ன டைம் இருக்குது, இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் குரூப் 2 2A எழுதுகிறவங்களும் இருப்பீங்க. அது எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற
ஒரு 10 டேஸ் 15 டேஸ் தான் இருக்கும். இந்த மாதம் நான் கணக்கில் வச்சுக்கல. ஆனால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இருக்குது இல்லைங்களா, இது 3 மாதம் இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது தமிழ், மேக்ஸு. ஏன்னா தமிழும் மேக்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் கொஷின் வந்து கவர் ஆகுது. நம்ம தமிழும் மேக்ஸும் ஈஸின்னு நினைப்போம். ஆனால் ஜிகேலே மார்க் வந்துடும் எக்ஸாம் ஹாலில். நமக்கு காலவாரி விடுறதே என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழும் மேக்ஸ் தான். ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். நானுமே வந்து குரூப் 1, குரூப் 2, தென் குரூப் 4 எல்லா எக்ஸாமுமே அட்டன் பண்ணிவிட்டு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸோடு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா. நிறைய நமக்கு காலவாரி விடுறது எங்கன்னா தமிழ் தான். நல்ல தெரிஞ்ச கொஷினே நம்ம என்ன பண்ணுவோம், தப்பு பண்ணிவிட்டு வந்துடுவோம். அதனால் மேக்ஸ்லேயும் தமிழ்லேயும் கவனமாக இருங்க. ஜிகேல பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாத கொஷினில் கூட நம்ம மார்க் வந்துடும். நம்ம ஒரு கெஸ் பண்ணி எழுதுவோம், அதில் மார்க் வந்துடும். அதனால் தமிழ் மேக்ஸு கவனம் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் தமிழ் மேக்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ ஜிகேல வந்து நீங்கள் கெஸ் பண்ணால் கூட உங்களுக்கு மார்க் வந்துடும். ஓகேங்களா. அது மாதிரி தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அடுத்து பாருங்கள், 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அதில் என்ன பண்ணணும்னா தமிழும் மேக்ஸும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஜிகேவும் படிக்கணும். இப்போ நீங்கள் இந்த 3 மாதம் தமிழும் மேக்ஸும் படிச்சுக்கிட்டே தமிழை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் போட்டு பார்த்துனே வரணும். மேக்ஸும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். தென் நியூ இயர் பிறந்து ஒரு 3 மந்த்ஸ் என்ன பண்ணணும், தமிழ் ரிவிஷன் பண்ணிவிட்டும் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டும் ஜிகேவும் படிச்சுட்டு வரணும். இல்லை எனக்கு ஸ்டஃப் இருக்குது, நான் ஜிகேவும் சேர்த்து படிக்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் படிக்கிறீங்க. 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 3 மணி நேரம் தமிழ், ஒரு 2 மணி நேரம் மேக்ஸு, ஒரு 3 ஹவர்ஸ் ஜிகே. இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம். காலையில் ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துங்க, மிட் டைமில் மேக்ஸ் எடுத்துங்க, ஜிகே வந்து நைட்டு கூட எடுத்துங்க. அப்படி இல்லை ஃபஸ்ட்டு தமிழ், எனக்கு நைட்டு தூக்கம் வரும்னா நைட்டு வந்து மேக்ஸ் எடுத்துங்க, மிட் டைமில் ஜிகே எடுத்துக்குங்க. ஓகேங்களா. இப்படி நீங்கள் பர் டேவே வந்து எல்லா சிலபஸையும் கவர் ஆகிற மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷெடியூலை நீங்களே கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் சிலபஸ் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் எப்படி நான் ஷெடியூல் போட்டு படிக்கணுன்றது கூட நான் இன்னும் சொல்லலை, நான் சொல்லிடுறேன் அப்புறம் கூட. ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் கூட நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் மார்ச்சில் என்ன பண்ணுவீங்க, நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா ஓல்டு சிலபஸ்லேயே இந்த 6 மாதத்துலேயே எல்லாமே நான் என்ன பண்ணுவீங்க, படித்து முடிச்சிடுவீங்க. படித்து முடிச்சுட்டு அடுத்து ஏப்ரல், மே, நான் ஜூன்லேயே எக்ஸாம் வருதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஜூன்லேயே எக்ஸாம் வருதுன்னா ஏப்ரல், மே 2 மாதம் இருக்குது. இதில் நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணிவிட்டு இல்லை ஏதோ ஒரு அகாடமியில் சேர்ந்து அங்கேயுமே எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லாவே தயாராகிடலாம். ஓகேங்களா. அடுத்து எக்ஸாம் வந்து இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்தில் வந்து எதில் வேணால் வரலாம். ஓகேங்களா. நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இது. நீங்கள் சொன்னீங்க எக்ஸாம் வந்து இந்த மந்தில் வரல, நான் படித்து டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதம் தள்ளி போகுதுன்னா நல்லா படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் நல்லா இன்னும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க தான் பார்க்கணும். டிலே ஆகுதேன்னு வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களோட எய்ம் வேலை வாங்குறது, அது வர வரைக்கும், எக்ஸாம் வர வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கணும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழும் சொல்லிட்டேன், சிலபஸ் எப்படி பண்ணணும், எப்படி படிக்கிறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 6th-லேருந்து 10th அது வரைக்கும் இருக்கிற இயல் வைஸாக வந்து நம்ம புக்கில் இருக்கிற புக்கே வந்து நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். அது வந்து வேணுன்றவங்க ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். எப்படி படிக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு நான் வீடியோவில் சொல்லிவிடுவேன். அதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம 6th-லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இயல் 1, இயல் 2 எல்லாமே வந்து அதாவது உள்ளே இருக்கிற 1 வேர்டுக்கும் நம்ம ஆன்சர் சொல்லிவிடுவோம், இலக்கணமும் நடத்திடுவோம். அதுக்கப்புறம் உரைநடை, கவிதை எல்லாமே நம்ம நடத்தி முடிச்சிடுவோம். வேணுன்றவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே குரூப் 4க்கும் குரூப் 2 to Aக்கும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 6th, 7th, 8th வரைக்கும் ஒன்லைனர் நான் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இயல் நடத்தின உடனே அது கீழே அந்த வீடியோ லிங்க்கை பிங்க் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை கவனிச்சுட்டு அந்த ஒன்லைனர் படிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. நான் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சேனலில் நம்ம கிளாஸ் தான், தமிழ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் புதுசாக இருக்குது, நான் எதுவுமே நோட் பண்ணலன்றவங்க புக்கு எடுத்து வச்சு நீங்கள் அந்த கிளாஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நோட் பண்ண விஷயத்தை மறுபடியும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.